ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், மிருகசிருஷம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. அதிபதி சுக்கிர பகவான். இது ரொம்ப நல்லவங்க. மனசை தொட்டு பேசணும்னா ரிஷப ராசிக்காரர்களுடைய மனசை தொட்டு பேசினா அவ்வளோ உடம்பு சிலிர்த்துடுங்க. அவ்வளோ நல்லவங்க. ஒரு ஊருக்குள்ள நல்லவங்க யாரு அப்படின்னு பெரிய தலைக்கட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தலைக்கட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க தான். ஒரு வம்சமே நல்லா இருந்ததுனாலும் ரிஷப ராசிக்காரங்களால் ஒரு வம்சமே அன்பால் ஏமாந்தது அப்படின்னாலும் ரிஷப ராசிக்காரர்களா பற்றி ஒரு மறைமுகமாக சர்வே அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ரகசியங்கள் யாருக்கும் தெரியாதது கிடையாது. தெரியாதவர்களுக்கு தெரிய வைப்பதற்காக மட்டும்தான் இந்த சேனல் எப்போதும் ஒரு ராசியின் மகத்துவத்தை சொல்வது தான் என்னுடைய இலக்கு. நிறைய நான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன். முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கால புருஷ தத்துவத்தின் படி இந்த ராசி இரண்டாவது ராசி. ரிஷப ராசி தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை உள்ளடக்கியது இந்த ராசி. தனம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னா நம்மளுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. பெற்றவர்கள், பிள்ளைகள், ஏன் சுற்றமுள்ள அனைவர்கிட்டையுமே நம்ம எப்படி இருக்கோம், அதுவும் ஒரு குடும்பம் தானே. சமுதாயமும் ஒரு குடும்பம் தான் வச்சுக்கலாங்கன்னா. பாக்கியஸ்தானம் நம்ம வாயில் இருந்து நம்ம என்ன சொல்கிறோமோ, என்ன கமிட்மெண்ட் தரோமோ, எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ பாருங்க, இது எல்லாமே இந்த தனவாக்கு ஸ்தானம் தான். ஸோ இந்த இரண்டாம் அதிபதி நடக்கும்போது மட்டும்தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்க போகுது. அப்படிங்கிறது பட்சத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இவங்களுக்கு புதன் தசா இரண்டாம் அதிபதியும் இவங்க தான், ஐந்தாம் அதிபதியும் புதன் தான். ஸோ நம்ம யார், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதிகமாக ஒவ்வொரு ரிஷப ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ரிஷப ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப அடக்கமானவங்க. ஏன் வாயை திறந்து பேசுறதுக்கு கூட ரொம்ப தான் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இவங்க பேசி பழக உசுரையே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ரிஷப ராசிக்காரர்கள். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் அந்த முடிவுகளில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையினால் சில இடங்களில் தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டாங்க. தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே பிடிச்சாலும் அதை யாருக்குமே யோசிக்காமல் அதை செஞ்சிடுவாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கிறதா, தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை பார்ப்பாங்க. ரிஷப ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் பேசி இருக்காங்கன்னா அந்த 4 பேருடைய பேச்சையும் கேட்கக்கூடிய திறன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசிகிட்ருக்காங்க, பேசுவோம், இன்னும் திரும்பி
கேட்டாங்கன்னா என்னங்க பேச்சு புரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி கிடையாது. ஒரே நேரத்தில் 4 அல்லது 3 பேர் பேசுகிறத கேட்டு உள் வாங்கிக்கிட்டு பதில் சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷப ராசி நேயர்களுக்கு மட்டும்தான் உண்டுங்க. தனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதாவது நம்ம செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது, எப்படி அப்டேட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு நாலேஜ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அதே நேரத்தில் அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அடுத்தவங்க வண்டியில் ட்ராவல் பண்ணலாம், அடுத்தவங்க மூலமாக நம்ம வாழ்ந்துடலாம், அடுத்தவங்க காசை நம்பி இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் இருக்கணும் அப்படின்னு தன்மை அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இந்த வேர்டு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரிஷப ராசியில் ஆண் பெண் பிறந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு லாபம்தான். ரோகிணி நட்சத்திரம் பிறந்துருச்சு, அது தாய் மாமனுக்கு ஆகவே ஆகாது சொல்கிறாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இருந்தாலும் ரிஷப ராசியில் பிறக்கும் பெண்கள் அப்படிங்கிறது தன்னுடைய முயற்சியில் தன்னுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி குடும்பத்தின் வளர்ச்சி, குடும்பத்தின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை மேலே தூக்கி விடணும், குடும்பத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்குவம் அவ்வளவு தன்னலமில்லாத உழைப்பும் ரொம்ப நன்றாக இருக்கும். ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் ரிஷப ராசி சுக்கிரன்தான் அதிபதி, நான் ஹஸ்பண்டு துலாம் ராசி எனக்கும் சுக்கிரன்தான், ஆனால் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் யார் சார் கல்யாணம் பண்ண சொன்னது? ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஒத்து போகாது, ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் ஒத்து போகாது. நீங்கள் என்ன தான் உசிரியை கொடுத்தாலும் இந்த 2 ராசியின் திருமண வாழ்க்கையில் சேர்ந்தால் என்றைக்குமே சந்தோஷமே இருக்காது. இதுதான் உண்மை. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அடுத்தவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிகளை சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்லுவோம்ல. அப்படி சொல்கிறோம், அது ரிஷப ராசி தான். தான் எப்படி வளர்ந்தோம், எந்த வழியில் பிரச்சனைகள் வருது, எப்படி போனால் கரெக்டான ரூட்டு, எது பெஸ்ட்டாக இருக்கும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி கை தூக்கி விடக்கூடிய ராசி ரிஷப ராசி. நமக்கு தான் எல்லாமே தெரியணும், நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் எல்லாமே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க அவங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ரிஷப ராசிக்காரர்கள் யோசிக்கவே மாட்டாங்க. தனக்கு தெரிஞ்ச சில வழிகளை மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்கலாம், பதவி உயர்வு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை தன்னோட லிமிட்டை நியாயமாக செய்ய முடியுமோ அனைத்தையுமே செய்வார்கள். சொல்லப்போனால் காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய முதல் நபர் ரிஷப ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இவ்வளோ புகழ இல்லை, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் ஆனவங்க யாருன்னு தெரியுமா? அதுவும் ரிஷப ராசிக்காரர்கள் தான். ஒரு விஷயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு கலெக்டர், ஒரு ஐபிஎஸ், ஒரு டாக்டரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா எதிர்த்து நிற்கிறவங்க யாராக இருந்தாலும்
வச்ச கண்ணு உந்துக்குன்னு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க. அதே நேரத்தில் தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு விட்டால் இறங்கியும் போவாங்க. பிடிக்கலைன்னா அந்த இடத்துல நின்று இதுதான் விஷயம், இதுதான் இப்படி தான் ஒரு வாழ்க்கையை வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி நேயர்கள் தான். அடுத்தவங்களுடைய மனம் நெகிழும்படியான நம்பிக்கை ஏற்படுத்துதல், இன்னும் சொல்ல போனால் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை நல்ல ஞாபகம் வச்சு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு இடத்துல சரசரன் முன்னேறதும் மேலே இடத்துக்கு வரதும் ரிஷப ராசிக்காரர்கள் மட்டும்தான் முடியும். ஆனால் அதுக்கு பின்பு மிக்க உண்மையான பெரிய உண்மையான உழைப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக நம்மை என்ன பிளான் பண்ணுறோம், எந்தெந்த விஷயங்கள் செய்கின்றதோ சரி, பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்கிறதும் ரிஷப ராசிக்காரர்கள் தான். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அன்பாக பேசக்கூடியவர்கள், மனதில் சில நேரம் கோபம் இருந்தால் வெளிக்காட்டக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நல்லவங்க. இவங்களுடைய நட்பு வச்சுக்கிறது நமக்கு கோடி ரூபாய்க்கு சமம். ஒவ்வொரு ரிஷப ராசிக்காரர்களும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் நான் திருப்பதி போயிட்டு வாங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்கிறேன். இந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சுக்கிர கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ரிஷபராசி அன்பர்களும் நல்லா இருக்கணும். வாழ்க்கையில் இதுபோல் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்தால் ஒவ்வொரு ரிஷப ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். மேலும் சீரும் சிறப்புடன் செல்வ செழிப்புடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.